ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎம்எஸ் எலக்ட்ரிக்கல்ஸ். நான் தான் உங்கள் சித்திக்கு. இன்னைக்கு நம்ம வீடியோவில் கிணத்துக்கு பம்ப் ஃபிக்ஸ் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஓல்டு பைப்பை எடுத்துகிட்டு புது பைப்பை நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ அது எப்படின்றத பார்க்கலாம். இதில் முக்கியமான விஷயம் சக்ஷன் ஹிட் கால்குலேஷன். சக்ஷன் ஹிட் கால்குலேஷன் உங்களுக்கு தெரிஞ்சாதான் கரெக்டாக நீங்கள் பம்பை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண முடியும். அந்த கிணத்தோட ஆழத்தை பொறுத்து தான் நம்ம பைப் போட முடியும். ஸோ எவ்வளோ ஆழம் வேணா போட்டுக்கலாம். அந்த ஆழத்தை பொறுத்து நமக்கு அந்த பம்ப் இழுக்குமா அப்படிங்கிற அந்த கெப்பாசிட்டியை கால்குலேட் பண்றது தான் சக்ஷன் ஹெட். ஸோ அதை பத்தி நான் இந்த வீடியோட கடைசியில சொல்ல போறேன். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, வீடியோக்குள்ளே வந்தாச்சு. இதுதான் அந்த 2 HP பம்ப். இதை தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அண்ட் இது வந்து நான் பழைய பைப்லேருந்து கட் பண்ணி வச்சுருக்க ஃப்ளான்ஸோடு அட்டாச் ஆகிருக்க அந்த பெண்டு. அண்ட் இது வந்து ஃபுட் வால்வ். நம்ம தண்ணி கடையில் போகிறதுக்காக புதிய ஃபுட் வால்வ் நம்ம அதில் மாற்ற போகிறோம். அண்ட் இது வந்து நான் 28 மீட்டர் அந்த கிணத்தோட ஆழத்துக்கு தகுந்த மாதிரி 28 மீட்டர் நாங்கள் வாங்கி வச்சுருக்கோம். ஸோ இதில் தான் நம்ம எண்டு டு எண்டு ஃப்ளான்ஸையும் ப்ளஸ் நம்ம ஃபுட் வால்வையும் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அண்ட் இது வந்து 2 இன்ச்சு கிளாம்ப்பு. 2 சைடும் 2 தேவை. ஸோ இது வந்து பழசு, நம்ம அது யூஸ் பண்ண போகிறதில்ல. புதுசாக நம்ம 2 கேஸ்கட் யூஸ் பண்ணிக்க போகிறோம். இது வந்து லெதரில் ஆனது. ஸோ வாங்க கழட்டிடலாம். இப்போ நம்ம கழட்டிகிட்டு இருக்கிறது வந்து அந்த பழைய ஃபுட் வால்வ். இந்த நம்ம கிளாம்பை மறுபடியும் ரீயூஸ் பண்ண போகிறதில்ல. ஏன்னா சப்போஸ் நம்ம மறுபடியும் இதை டைட் பண்ணும் போது ஸ்லிப்பாக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ரொம்ப ரஸ்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால் நம்ம இதை எடுத்து ரிமூவ் பண்ணி ஸ்க்ராப் பண்ணிவிட்டு ப்ளஸ் நம்ம புதுசாக போட்டுக்கலாம். ஸோ பழைய பைப்பில் இருந்து அதை நான் தனியாக எடுத்துடுறேன். ஓகே, இந்த மாதிரி ஈஸியாகவே வருது. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடுறேன் நான். இந்த ஐடியாவை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்கள், கையில் எதுவும் கிழிச்சிக்காம. அண்ட் இது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. ஸோ நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இது வந்து த்ரெட்டட் 2 இன்ச்சு பைப்பு, இரும்பு பைப்பு. ஸோ நம்ம ஃபுட் வால் எதுக்காக மாற்றுறோங்கிறது நான் ரீசன் சொல்கிறேன். ஸோ தண்ணி நம்ம விட்டு பார்க்கும்போது அடியில் லீக் ஆகுது. இந்த மாதிரி லீக் ஆச்சுன்னா உங்களுக்கு வாட்டரில் ஏர் லாக் ஆகும். ஸோ அதுக்காக தான் நம்ம புதிய ஃபுட் வால் மாற்ற போகிறோம். ஸோ நம்ம இந்த ஃபுட் வால்வை கழட்டிடலாம். இந்த மாதிரி பைப் ரிஞ்ச் போட்டு ஈஸியாகவே கழட்டிடலாம். ஓகே, கழட்டியாச்சு. இது ஈஸியாக த்ரெட் இருக்கிறதுனால ஈஸியாக நம்ம கழட்டியாச்சு. இது 1 ஃபீட் உடைய 2 சைடும் த்ரெட் இருக்க மரம் இருக்கிற ஒரு இரும்பு பைப்பு, 2 இன்ச் பைப்பு. அண்ட் இன்னொரு சைடு நம்ம ஃப்ளான்ஸோடு அட்டாச் ஆகிருக்க அந்த பெண்டு பைப்பு. இது வந்து நம்ம அந்த கிளாம்பை கழட்டி ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். மேக்ஸிமம் பழைய கிளாம்ப்ஸை யூஸ் பண்ணாமல் இருக்கிறது பெட்டர். ஸ்லிப்பாக வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி நம்ம நைஃப் வச்சு கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணால் ஈஸியாக வந்துடுது. ஸோ இந்த மெத்தடை ட்ரை பண்ணுங்கள். ஓகே, ஆனால் ரொம்ப ரஸ்டட் தான் இருக்குது. இருந்தாலும் கஸ்டமருடைய பொருளாதாரத்தை கருதி அப்படியே போடப்படுகிறது. ஓகே, புதிய ஃபுட் வால் 50 mm 2 இன்ச்சு இல்லாட்டி 50 mm கேட்டாலே நமக்கு ஷாப்பில் கிடைக்கும். ஸோ பின்னாடி அதை ரிமூவ் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் புதுசுலேயே டேமேஜ் ஆனிச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வாட்டர் லீக்கேஜ் வரும். வாட்டர் லீக் ஆச்சுன்னா கண்டிப்பாக பம்பில் ஏர் லாக் ஆகிடும். ஸோ உங்களுக்கு ஒரு தடவையும் தண்ணி ஊற்றி எடுக்கிற மாதிரியான சிச்சுவேஷன் அமைஞ்சிரும். ஸோ ஓகே, செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த த்ரெட்டை கரெக்டாக வச்சு ஏற்றுங்க. சப்போஸ் ராங் த்ரெட் ஏறிடுச்சுன்னு சொன்னால் கொஞ்சம் கஷ்டம்தான். ஓகே, பைப் ரிஞ்ச் வச்சு ஓரளவுக்கு லேஸாக வச்சு டைட் பண்ணுங்கள். ரொம்ப வச்சு டைட் பண்ணிங்கன்னா த்ரெட்டு ஸ்லிப் ஆகிடும். ஓகே, இன்னொரு சைடு வாங்கி வச்சுருக்க அந்த 28 அடி பைப்பில் நம்ம ஒரு எண்டில் நம்ம ஹீட் பண்ணி உள்ளே அனுப்ப போகிறோம், இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ பைப்பை ஹீட் பண்ணும்போது ரொம்ப ஹீட் பண்ணிட்டிங்கன்னா உருகி ஊற்றிடும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே ஹீட் பண்ணுங்கள். ஓரளவுக்கு ஹீட் பண்ணால் போதும். தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டாக சாஃப்ட்னஸ் தெரியும். அந்த சூடில் தொட்டுறாதீங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ நீங்கள் பைப் வச்சு இன்சர்ட் பண்ணாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த மாதிரி நல்லா ஃப்ரண்ட்டில் நல்லா ஹீட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் பேக்கில் ஹீட் பண்ணிக்கிங்க. ஸோ உங்களுக்கு ஈஸியாக இன்சர்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிவிடுங்க.
நான் அந்த 2 கிளாம்ப் போடுற அளவுக்கு இன்சர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவே போதுமானது. இன்னும் கூட நீங்க உள்ள இன்சர்ட் பண்ண முடிஞ்சா இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு இன்னும் கொஞ்சம் கூட பெட்டரா இருக்கும். ஸோ 2 கிளாம்ப் போடுற அளவுக்கு நான் இன்சர்ட் பண்ணிக்கிட்டேன். அதுவே போதும். அடுத்து இன்னொரு சைடு மறக்காம கிளாம்ப் போட்டுட்டு ஃப்ளான்ச் ஏத்துங்க. சப்போஸ் நீங்க மறுபடியும் கிளாம்ப் போடாம ஏத்திட்டீங்கன்னு சொன்னா, மறுபடியும் கிளாம்ப நீங்க ரிமூவ் பண்ணிட்டு போடுற மாரி ஒரு இஷ்யூ வந்துரும். ஸோ அதனால கிளாம்ப் டேமேஜ் ஆகும். அடுத்து இன்னொரு எண்டுக்கு நம்ம ஹீட் பண்ணி நம்ம அந்த ஃப்ளான்ச்ச ஏத்திருவோம். ஃப்ளான்ச் உள்ள பெண்ட ஏத்திருவோம். ஓகே, ஃப்ரீயா ஏறுது. இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணி ஏத்துங்க. ஸோ இது ரொம்பவே ரிஸ்க்கான வேலை. இது வேலைய செய்யும்போது நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். ஓகே, பக்காவா வச்சு அந்த புது கிளாம்ப டைட் பண்ணிடுங்க. இது நல்ல போல்ட்டுங்கிறதுனால ஸோ எவ்வளோ டைட் வச்சாலும் ஒன்றும் ஆகாது. சில சின்ன கிளாம்ப்லலாம் நம்ம கொஞ்சம் டைட் வச்சாலே ஸ்லிப் ஆகிடும். ஸோ பக்காவா வச்சு டைட் பண்ணிக்கங்க. ஓகே, 2 சைடும் டைட் பண்ணியாச்சு. நான் ஒரு கிரிப்புக்காக ஒரு சின்ன பிட்டு வச்சு டைட் பண்ணியிருக்கேன். ஸோ இது இன்னும் கூடுதல் கிரிப்பாக இருக்கும். ஓகே, அடுத்து இன்னொரு சைடு கிளாம்ப் வச்சு மறைய டைட் பண்ணிடுவோம். ஸோ இந்த சைடும் நான் அதே அளவுக்கு 2 இன்ச் அளவுக்கு நான் வச்சு 2யும் பக்கத்தில் டைட் பண்ணிக்கிட்டேன். இன்னும் உங்களுக்கு தேவைன்னா இன்னும் கூட பைப்பை நீங்கள் உள்ளே நல்லா ஃபுல்லாக இன்சர்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் லாங்காக கூட கிளாம்ப் போட்டுக்கலாம். அது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். எனக்கு இதுவே போதுமானது. முக்கியமாக நீங்கள் பக்காவாக டைட் பண்ணிடணும். டைட் பண்ணலன்னா சப்போஸ் இந்த பைப் நம்ம ஜாயின் பண்ண வழியாக கூட உங்களுக்கு வாட்டர் லீக் ஆக வாய்ப்பு இருக்குது. வாட்டர் அசம்பிளி இடத்துக்கு வந்தாச்சு. ஸோ கேஸ்கெட்டை மறக்காமல் போட்டுருங்க. இங்கே க்ரீஸ் அப்ளை பண்ணி கூட போடலாம். ஸோ க்ரீஸ் அப்ளை பண்ணி போட்டால் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டி நின்றுக்கும். தென் அந்த ஃப்ளான்ச்சை கரெக்டாக வச்சு எந்த சைடு வாட்டமோ ஸோ அந்த சைடு வச்சு வாட்டமாக போட்டுக்குங்க. பக்காவாக இந்த மாதிரி வச்சு டைட் பண்ணிடுறது பெட்டர். ஏர் லீக் ஆகிடவே கூடாது. முக்கியமான விஷயம் பம்பு கனெக்ட் பண்ணும்போது. ஸோ அவுட்ரு ஃப்ளான்ச்சையும் நம்ம பக்காவாக ஃபிக்ஸ் பண்ணிடலாம். தென் ஃபேஸ் நியூட்ரல், அதாவது சிங்கிள் ஃபேஸ் 2 HP பம்ப் இது. எலக்ட்ரிக்கல் பொறுத்த வரைக்கும் லூஸ் கான்டாக்ட் இருக்கவே கூடாது. பக்காவாக டைட் பண்ணிடுங்க. தட்ஸ் பெட்டர். அண்ட் நம்ம கவர் போட்டுடலாம். ஓகே, கவர் போட்டு ஸ்க்ரூ பண்ணிவிட்டு மழையில் நனையாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி சாக்கு போட்டு நம்ம பக்காவாக சுற்றி கயிறெல்லாம் போட்டு அசம்பிள் பண்ணியாச்சு. ஸோ ஓகே, நம்ம மோட்டரை ரன் பண்ணி பார்த்துடலாம், எப்படி ஓடுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஓகே, சக்ஷன் ஹெட்னா ஒன்றும் இல்லை, பம்போட உறிஞ்சிற தன்மை தான் நம்ம சக்ஷன் ஹெட்னு சொல்கிறோம். அதில் PSI ப்ரெஷர் பர் ஸ்கொயர் இன்ச்சு அப்படிங்கிற ஒரு வேல்யூ கண்டுபிடிக்கணும். பம்ப்லேயே நேம் பிளேட் டீட்டெயில்ஸில் உங்களுக்கு PSI கொடுத்துருப்பாங்க, இல்லாட்டி ஹெட் அப்படிங்கிற அந்த வேல்யூ கொடுத்துருப்பாங்க. ஸோ அது எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் PSI இஸ் ஈக்குவல் டு ஹெட் இன் ஃபீல்ட் டிவைடட் பை 2.31. இந்த 2.31 அப்படிங்கிறது வாட்டர் டென்சிட்டியை பொறுத்து கான்ஸ்டண்ட்டாக வச்சுருக்க வேல்யூ. இதில் ஹெட் இன் ஃபிட்னா ஒன்றும் இல்லை, பம்பை நம்ம எந்த இடத்துல பொசிஷனில் வச்சுருக்கோம் அப்படிங்கிறதுக்கும் அந்த கிணத்தோட மொத்த ஆழத்துக்கும் இடைப்பட்ட அந்த அடிக்கணக்கை தான் நம்ம ஹெட் இன் ஃபிட்னு சொல்கிறோம். இங்கே நம்ம வாட்டர் பற்றி கால்குலேஷன் பண்ணுறதுனால வாட்டரோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி 1.0 கிராம் பர் மில்லி லிட்டர். நம்ம வேறு லிக்யூட் யூஸ் பண்ணும்போது அதுக்கான கால்குலேஷன் வேறு மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு 100 ஃபீட்டில் நம்ம ஹெட்டில் வந்து பம்ப் இருக்குது அப்படின்னு சொன்னால் 100 டிவைட் பை 2.31 போட்டிங்கன்னா உங்களுக்கு 43.29 PSI கிடைக்குது. ஸோ நமக்கு இந்த அளவுக்கான ப்ரெஷரை நமக்கு பம்ப் எடுத்து கொடுக்கும் அப்படிங்கிறது இது சொல்லுது. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் பெறதுக்கு. தேங்க்யூ வெரி மச்.